பாலத்திற்கு அடியில் 3 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் காமேஸ்வரன் கேட்கலாம். காமேஸ்வரன் வணக்கம். இது எப்பொழுது கண்டெடுக்கப்பட்டது? இது பற்றிய முதல் கட்ட விசாரணை ஏதேனும் நடைபெற்றிருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள். வணக்கம். மேட்டூர் தாலுகா ஜலண்டாபுரம் சின்னப்பம்பட்டி பிரதான சாலையில் பனிக்கரனூர் என்ற கிராமம் உள்ளது. அங்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பாலத்தின் அடியில் துர்நாற்றம் வீசுவதாக அந்த இடத்தின் உரிமையாளர், அருகில் இருக்கும் தோட்டத்து உரிமையாளர் ராஜரத்னம் என்பவர் ஜலண்டாபுரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். என்று காலை விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு பார்த்தபோது 50 to 60 வயதுக்கு மதிக்கத்தக்க 2 ஆண் ஒரு பெண் சடலம் அங்கு இருந்துள்ளது. துர்நாற்றம் வீசியுள்ளது. அழுகிய நிலையில் இருந்துள்ளது. அந்த சடலத்தின் அருகில் மது பாட்டிலும் ஒரு மொப்பட்டும் இருந்துள்ளது. பிரேதத்தை கைப்பற்றிய ஜலண்டாபுரம் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக மேட்டூர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முதல் கட்ட விசாரணையில் இதேனும் தற்கொலைக்கு செய்துள்ளார்களா அல்லது கொலை செய்யப்பட்டுள்ளார்களா என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது முழு விவரங்களுக்கு நன்றி காமேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.